ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆவணி தமிழ் மாதம் ஆவணியில் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைக்கும் நல்லதா சார்? பொதுவாகவே எந்த மாதமாக இருந்தாலும் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை யோகமாக பிறக்குமா, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா குடும்பத்திலும் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் தமிழ் மாதம் 12 மாதங்கள் இருந்துகிட்டு இருக்குது இல்லையா? இந்த 12 மாதங்களில் ஆவணி மாதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்குதான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்குதோ, அல்லது குறைந்தபட்சம் குடும்ப கஷ்டங்கள் ஓரளவு தீர்க்கப்படக்கூடிய நிவர்த்தியாகக்கூடிய பாக்கியங்கள் ஆவணி மாதம் ஜனனமாகக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமாகவே இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆவணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதம் 12 மாதங்களில் வைகாசி, அதே மாதிரி ஆவணி, அதே மாதிரி ஐப்பசி, அதே மாதிரி தை, அதே மாதிரி மாசி, பங்குனி 15 நாள் வரைக்கும் இந்த மாதிரியான மாதங்களில் குழந்தை பிறக்கும் பொழுது அது ஓரளவு நல்ல நேரத்தில் நல்ல யோகத்தில் பிறக்கக்கூடிய ஜனனமாகக்கூடிய பாக்கியம் யதார்த்தமாக அமைஞ்சிருது அப்படிங்கிறத உண்மை. அந்த வகையில் இந்த மாதத்தில் தமிழ் மாதத்தில் சிம்ம மாதம் என்று குறிப்பிடப்படுகிற ஆவணி மாதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆண் குழந்தை அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். அதுவே ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் வரும் இல்லையா? அந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தது அப்படின்னா தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தங்கம் சேரக்கூடிய அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தில் தன பண செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல பாக்கியங்களை அதாவது வாழ்நாள் முழுவதும் அவ்வப்பொழுது கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான உண்மை. அதே மாதிரி ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு தேய்பிறையாக இருந்தாலும் வளர்பிறையாக இருந்தாலும் பொதுவாகவே திங்கக்கிழமை நாட்களில், அதே மாதிரி புதன்கிழமை நாளில், அதே மாதிரி வியாழக்கிழமை நாளில், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதிரியான வார நாட்களில் பிறக்கிற குழந்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கான ஒரு சொத்து பத்து விஷயங்களில் சுக அனுபவங்களில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் காலையிலிருந்து மதியத்துக்குள்ளே ஜனனமாகக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் திருமண வாழ்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய திருப்திகரமாக இருக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதே ஆவணி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற முன்னாடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதே ஆவணி மாதத்தில் அஷ்டமி அன்னைக்கு குழந்தை பிறந்தன்னு வைங்களே, பொதுவாகவே அஷ்டமின்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரு சில கெட்ட பழக்கங்கள், கெட்ட நட்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் திருமணம் ஆகும் பொழுது, திருமணம் ஆனதுக்கப்புறம் நல்ல பெண் அமைஞ்சு அந்த பெண் மூலமாக கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆவணி மாதத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ஆக ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. மாத தேவதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணித்து பார்க்கும் பொழுது ஆவணி மாதத்திற்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத விட எந்த மாதமாக இருந்தாலும், எந்த தேதியாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் இந்த கிரகங்கள், அதாவது நவ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நேரத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் வாழ்நாள் முழுவதும் அமையும் அப்படிங்கிறது உண்மை. எத்தனையோ விஷயங்களுக்கு ஆசைப்படுறதை விட ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஒரு மனுஷாளுக்கு நவ கிரகங்கள் மட்டும் நல்ல இடத்துல இருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக அந்த மனுஷால் எப்படி இருந்தாலும் முட்டி மோதி முன்னுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துரும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. ஆக நவ கிரகங்களை பொறுத்து மாதம் எந்த மாதம் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆவணி மாதத்தில் இந்தந்த தேதிகளில், இந்தந்த நாட்களில், இந்தந்த வார கிழமைகளில் குழந்தை பிறந்தால் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கிறோம். இந்த தேதியை தவிர்த்து, இந்த வார நாட்களை தவிர்த்து வேறு தேதிகளில் வேறு நாட்களில் குழந்தை பிறந்தது அப்படின்னா அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுக்காக யாரும் பயப்பட வேண்டியதில்லை, சஞ்சலப்பட வேண்டியதில்லை. எந்த நாளில் குழந்தை பிறந்தாலும், எந்த தேதியில் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் நவ கிரகங்கள், அதாவது ராசி கட்டத்தில், அம்ச கட்டத்தில் நவ கிரகங்கள் எந்த மாதிரியான வர்க்கோத்தமம், எந்த மாதிரியான ஒரு யோக நட்சத்திரம் வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை.
சார், ஒரு ஆவணி மாதத்துல குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வந்து அதுவும் எந்த நட்சத்திரத்துல பிறந்தா அதிர்ஷ்டம் தரும், இந்த அஷ்டமி நட்சத்திரத்துல பிறந்தா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ ஆல்ரெடி குழந்தை பிறந்து இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு இப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம், எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? ஏன்னா நவகிரக பூஜை பத்தி சொல்லியிருந்தீங்க, நவகிரக அமைப்பை பத்தி சொல்லியிருந்தீங்க, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் சார்? பொதுவாகவே ஜாதக ரீதியாக நவ கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் வந்து நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த நவகிரக வழிபாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த மந்திரங்களை முழுமையாக நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாத சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட வெறுமனே நவகிரக சந்நிதியில் வந்து 9 முறை வலம் வரும் பொழுது, அதாவது வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் வந்து 4 முறை வலம் வரணும். அந்த மாதிரி வலம் வரும் பொழுது ஒரு வலம் வரும் பொழுது ஒரு கிரகத்துடைய நாமாவளியை சொல்லலாம். இப்போ முதல் வளம் வர்றோம்னு வைங்களே, அந்த மாதிரி நவகிரகத்தை முதல் சுற்று வரும் பொழுது நவகிரகத்தில் வந்து முதல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானேன்னு சொல்லி நம்ம வந்து வளம் வரலாம். அதே மாதிரி 2வது வரும் பொழுது சந்திர பகவானை சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் 9 முறை 9 கிரகத்துடைய நாமாவளியை சொன்னாலே போதும். நவகிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணதோ இல்லையோ, ஆனால் கெட்டது பண்ணாமல் தடுக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான நவகிரக வழிபாடு வச்சுக்கிறது, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது, இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது, நேரம் கிடைக்கும் பொழுது எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த தெய்வ சன்னதியில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் ஒரு சில திதிகளில் வைக்கக்கூடிய வழிபாடு உங்களுடைய விதியை மாற்றும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்த மாதிரி குறிப்பிட்ட திதிகளில் குறிப்பிட்ட திதி மூலமாக உங்களுடைய விதி அப்படிங்கிறது தகர்க்கப்படக்கூடிய அமைப்பு வந்து குலதெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த குலதெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டால் கூட அந்த வழிபாடு, எந்த தேதியில் வழிபாடு வச்சுக்கிட்டால் கூட அந்த வழிபாடு உங்களுடைய திதிக்கு தகுந்த மாதிரி மாறி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் ஏறுமுகம் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றத்தோடு ஏமாற்றம் இல்லாத மாற்றத்தோடு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் குலதெய்வ விருட்சம். சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் பிறந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா என்ன மாதிரியான குணநலன் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நவகிரக பூஜையில் நமக்கு மந்திரம் தெரியலன்னா அவங்க பேரை மட்டுமாவது சொல்லி வழிபடணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு குலதெய்வ அருளுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு பயன்படுதுன்றதையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன்னு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.